ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாக்டவுனை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி எப்படி நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போயிட்டுருக்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரெகுலராக வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதனாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டெய்லரிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெடல் தான் போட்டு பழகணும். அந்த பெடல் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் சுற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கும் போது கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபுட் வந்துட்டு கீழே இருக்கும். இந்த ஃபுட் கீழே இருந்ததுன்னா இதனோட பல் வந்துட்டு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை தூக்கி விட்டுருங்க. இதை தூக்கி விட்டுட்டு இந்த பெடல் வந்துட்டு இந்த சைடு மட்டும்தான் சுற்றணும். இந்த உங்களை பார்த்து மட்டும்தான் சுற்றணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அடித்து பழகுங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணாமல் பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு பேப்பரில் நல்லா வந்துனா மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேப்பரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கெட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நியூஸ் பேப்பரில் நான் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் பாக்ஸ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க சர்க்கிளு. அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பேப்பரில் ஒரு ஸ்கெட்ச் பென்சில் வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது மேலே ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, ட்ரா பண்ண இடத்துல இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபுட் கீழே இறக்கிக்கோங்க. கீழே இறக்கிட்டு நீடில் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் பழக முடியும். உங்களோட 2 ஃபிங்கர் வச்சுட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த சைடில் வந்துட்டு கையை கொஞ்சிட்டு அந்த பேப்பர் வந்துட்டு போகாதபடிக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க. கரெக்ட், ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது பாருங்கள், நான் இதுலேயே பண்ணியிருக்கிறேன். இதுலேயே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது, கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். அடுத்தது வந்துட்டு நம்ம அந்த ஓவல் ஷேப் மேலே நம்ம இது பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். அப்படியே அந்த பேப்பரை லைட்டாக டர்ன் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபுட் மட்டும் தூக்கிக்கோங்க. நீடில் அதுலேயே இன்சர்ட் பண்ண மாதிரியே இருக்கட்டும். அப்படியே பேப்பரை லைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஃபுட் மட்டும் மேலே தூக்கிட்டு பேப்பரை லைட்டாக டர்ன் பண்ணுங்கள். ஆனால் நீடில் வந்து உள்ளே பாயிண்ட் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அது மேலேயே வர முடியும். இப்படி வெளியே எடுத்துங்க. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம இது பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுவோம்.
இந்த வேர்வ்ஸ் மாதிரி போட்டுக்கோ இல்லையா, இந்த வேர்வ்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லைன்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க. ஒன்று ஒன்றும் நல்லா பர்ஃபெக்டாக வந்ததுன்னா அடுத்தடுத்த டிசைனுக்கு போங்க. இந்த வேர்வ்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பேப்பரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த Z ஸ்டிச் பண்ணுவோம். இந்த டைமண்ட் ஷேப்பு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்ட்டில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி இந்த இடத்துல அப்படி பேப்பர் டர்ன் பண்ணும்போது நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கணும் பேப்பரில். திருப்பி ட்ரா பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி டர்ன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது. இந்த இது மேலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது சர்க்கிள் ஸ்டிச் பண்ணுவோம். இவ்வளோதான், நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.